காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 2 நாள் எடுத்த மாதிரி ஒரு vlog. நிஜமாக இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காட்டணும் அப்படின்னு யோசித்து செஞ்சுருக்கேன். கண்டிப்பாக முழுசாக பாருங்கள். அட்லீஸ்ட் வந்து என்ன தான் நான் வீடியோவில் போட்டிருக்கேன், லாங் வீடியோ வந்து 2 போட்டேன் லாஸ்ட்டாக. அது நிறைய பேர் பார்க்கலன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நல்லா வீடியோஸ் போடாதனால நான் போடலைன்னு நினச்சி பார்க்கலையா என்னன்னு தெரில. கண்டிப்பாக அதையும் செக் பண்ணுங்கள். உள்ளே போய் என்ன தான் போட்டிருக்குன்னு பார்த்தீங்கனாலே போதும். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அடுத்ததாக வந்து தை கிருத்திகை அன்னைக்கு மார்னிங் என்னென்ன ஒர்க் பண்ணேன் தான் இந்த வீடியோவில் காட்டுறேன். காலையிலேருந்து கோலம்லாம் போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு கிருத்திகை சாப்பிட வச்சு ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பிச்ச பிறகு பூஜை வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது வந்து எனக்கு 5 மந்த் இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து அந்த ஷார்ட்ஸை பார்த்துட்டு கிச்சன்லாம் டீப் க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன்ல, அதை பார்த்துட்டு நிறைய பேர் அக்கா ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க, ரொம்ப ஹெவி ஒர்க் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. நிஜமாக வந்து எனக்கு வந்து கிருத்திக்கும் சரி அவங்க அப்பாவும் சரி முடிஞ்ச அளவுக்கு வீட்டு ஒர்க் ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது வந்து எல்லா டைமும் என்னால் காட்ட முடியல. அதனால் நானே ஒர்க் பண்ணுற மாதிரி உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் அவனால் கிருத்திக்கால் என்ன முடியுமோ அந்த ஒர்க்கும் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கான். அவராலையும் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கான். நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பூஜை சாமான்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். அதை கழுவி அப்புறம் வந்து கிருத்திக்கோட அப்பா கிட்ட கொடுத்துட்டேன்னா அவர் வந்து குங்குமஞ்செல்லாம் வச்சுருவார். அவர் வந்து கடவுள் பக்தி ரொம்ப அதிகம்னால அவருக்கு தேவையானதை நான் செஞ்சு கொடுத்துட்டேன்னா அவர் சாமி கும்பிட்டுருவார். ஸோ ரொம்ப வந்து நான் ஸ்ட்ரெஸ் ஆகிக்கல. ஏன்னா நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துட்டு நான் இவ்வளோ வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ரொம்ப வேலை செய்யாதீங்கன்னு சொல்கிறது எனக்கு அக்கறை புரியுது. இருந்தாலும் நம்ம வீட்டு வேலை நம்ம தான் செஞ்சாகணும். இது வந்து 3rd ப்ரெக்னென்சி எனக்கு. ஸோ இந்த முன்னாடி இருந்த 2 ப்ரெக்னென்சியில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால என்னால் என்ன முடியுமோ அதை மட்டும் பண்ணுறேன். இருந்தாலும் வந்து சில டைம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் வந்து நம்ம வீட்டு வேலை நம்ம தாங்க செஞ்சாகணும், வேறு வழி இல்லை. ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் கூட, ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சியாக இருந்தாலும் சரி, 3rd ப்ரெக்னென்சியாக இருந்தாலும் நம்ம வீட்டு வேலை நம்ம தான் செஞ்சாகணும். ஊரில் இருந்தானா அம்மா கிட்ட 1 மாதம் இருந்தேன். அந்த 1 மந்த் வந்து அம்மா எந்த வேலையும் என்னை தொடவே விடலை. அதனால தான் என்னவோ எனக்கு கடவுள் காட் கிஃப்ட் வந்து அப்படியே அந்த ப்ரெக்னென்சி போயிட்டுருக்கு, பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணேன். இன்னும் 5ஆம் மாதம் ஸ்கேனிங் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன்ல. சரி, இந்த டாபிக் விட்டுடலாம். இப்போ நம்ம புதுசாக வந்து ஒன்று பேசணுன்னு ஆசைப்பட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த க்ளீனிங்லாம் நீங்கள் அப்படியே பார்த்துட்டே வாங்க. யாருக்கெல்லாம் இந்த கோல்டு ரேட் வந்து இன்றைக்கி ரேட்டை பார்த்து ஷாக் ஆகிருப்பீங்க. என்னென்னா 15,000 கிட்ட வந்துருச்சு. யாரெல்லாம் வந்து நான் வந்து கோல்டு ரேட்டு அப்புறம் தங்கமயிலில் போட்டிருக்கேன், ஜிஆர்டியில் பே பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னப்போ நீங்கள் வந்து யாருன்னா வந்து முயற்சி பண்ணிங்களா, தங்கமயிலில் ட்ரை பண்ணிங்களா, இல்லை ஜிஆர்டியில் சீட்டு போட்டிங்களா, அந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணிங்களா போன வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றேன். ஏன்னா இன்றைக்கி வந்து கோல்டு ரேட் வந்து 15,000 1 கிராம். அது ஜிஎஸ்டி வேஸ்டேஜெலாம் போட்டால் கிட்டத்தட்ட வந்து 17,000 18,000 1 கிராம் 18,000 கொடுத்து இப்போ யாருன்னா வாங்குவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்கள். நான் வந்து போன வருஷமே வந்து ஒரு 8,000 ரூபாய் இருக்கும் போதுலேருந்து ஆரம்பித்த தங்கமயில் இப்போ வந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஆவரேஜ் ரேட் வந்து நான் 1 கிராம் 2 கிராம் எத்தனை கிராம் சேர்த்து வைக்கிறேனோ இன்றைக்கி எனக்கு இந்த வருஷத்தோடு எனக்கு ஏப்ரலில் முடியுது. நான் வந்து அது கண்டிப்பாக வீடியோ போடுவேன். ஏப்ரலில் முடிஞ்சவொடனே நான் எவ்வளோ கிராம் சேர்த்து வச்சுருக்கேனோ நான் காட்டுறேன். காட்டிட்டு நான் எவ்வளோ பே பண்ணுறேன் என்ன இதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. உண்மையிலே வந்து என்ன நினச்சி எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இந்த மொமெண்ட் வந்து இப்போது நான் ஃபீல் பண்ணுறது. அப்பாடி கம்மியாக இருக்கும் போதே நம்ம ஓப்பன் பண்ணி போட்டது இப்போ இந்த அளவுக்கு வந்து நான் இவ்வளோ சேவ் பண்ணி வச்சுருக்கேனேன்னு நினச்சி சந்தோஷப்படுறேன். ஏன்னா வந்து இன்றைக்கி கோல்டு ரேட்டுக்கு என்னால் நிஜமாக நானே மிடில் கிளாஸ் தான் நானும், என்னால் நிஜமாக ஒரு 18,000 கொடுத்து 1 கிராம் வாங்க முடியாது. நிஜமாக ஜிஎஸ்டி வேஸ்டேஜ்லாம் போட்டாலே ஒரு 17 18 வந்துடுது. நினச்சி பாருங்கள், நம்மளால் 1 கிராம் வாங்க முடியுமா? ஏதோ ஆம்பளை பையன் பெற்று வச்சுருக்கேன், சரி. பொம்பளை பொண்ணு இப்போ எனக்கு வந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன் நான்? ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுட்டு இருந்தேன். இப்போ எனக்கு வந்து ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி சேர்த்து வச்சுருக்கீங்களா அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இப்போ நான் வந்து பேங்கிள் கட்டினேன் பார்த்தீங்களா, அது வந்து கிருத்திக் பிறந்தப்போ, கிருத்திக் 5ஆம் மாதம் இருக்கப்போ எனக்கு சீமந்தம் போட்டாங்க. இந்த குழந்தைக்கு வந்து 5ஆம் மாதம் ஆயிடுச்சு. எனக்கு இல்லையே நான் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டேன், எனக்கு வளையல் வாங்கி தரீங்களா? ஏன்னா அந்த சவுண்ட்லாம் வந்து 5ஆம் மாதம் குழந்தை கேட்கணும்ல, அதனால் வாங்கிட்டு வர சொல்லி பூஜை பண்ண உடனே கையோட கையாக வந்து பார்த்திங்கன்னா நான் ஹஸ்பண்ட் கிட்ட போட சொல்லிட்டேன். இது வந்து ஒரு 5 மந்த் ரிச்சுவல். அந்த ஆசை வளையல் போட்டுக்கணும்னு ஆசை இருந்துச்சு. ஸோ ஹஸ்பண்டாலேயும் பாப்பாக்கிட்டேயும் வந்து போட வச்சுட்டேன். ஸோ ஃபைனலாக வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி ஆசை நிறைவேறும் போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஒர்க் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு கருப்பட்டிக்கு போயிட்டு சாப்பிட போயிட்டோம்.
ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி சப்போஸ் இன்கேஸ் இந்த ஜென்ரேஷன் வந்து 15,000 இருக்குன்னா நம்ம குழந்த பிறந்தப்போ எவ்வளோ இருக்குன்னு தெரியாது கோல்டெல்லாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி ரேட்டு 15,000 இருந்தால் கூட அட்லீஸ்ட் நீங்கள் சேவ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். தங்கமயில், டிஜிகோல்டு அந்த மாதிரி எந்த ஆப்போ, போத்தி, ஸ்வர்ணமகால் இருக்குது, எதனா வந்து ஒரு ஆப்பை ஓப்பன் பண்ணி சும்மா டெய்லி ஒரு 100 ரூபா இன்றைக்கி ரேட்டை விட்டுருங்க. ரேட்டே பார்க்காதீங்க. அதுக்கப்புறம் ரேட்டே பார்க்காம உங்கள் கையில் இருக்கும் போதெல்லாம் போட்டுருங்க. ஏன்னா இன்றைக்கி 15,000னா இன்னும் 2 வருஷம் கழிச்சு 30,000 40,000னா என்ன பண்ணுவீங்க? பொம்பளை பொண்ணு வச்சுருக்கீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்கள். நிறைய பேர்கிட்ட நான் சொல்வேன். ஆனால் எல்லாருமே என்னை வந்து என்ன நினைப்பாங்கன்னா, ஒரு மாதிரி ஆம்பளை பையன் பெற்றிருக்கிறதுக்கே நீ இவ்வளோ இது பண்ணுற. நாங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்போ கதை அப்போ போட்டால் போடுவோம், இல்லைனா என்ன இருக்கோ அதை நாங்கள் பார்த்துப்போம் அப்படின்னு நினைக்கிறாங்க. நிறைய பேர்கிட்ட நான் சொல்லியும் என்ன நினச்சாங்க. ஆனால் வந்து என்னென்னா எல்லோரும் இருக்கிறதுனால அவங்க வந்து சேஃபாக சொல்கிறாங்க. நம்மக்கிட்ட இல்லை, நம்ம என்ன பண்ணுவோம்? அதுக்குன்னு கல்யாணம் பண்ணாமல் இருக்க முடியுமா? இல்லை நகைக்கு வந்து குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு தான் உதவணுமா? இல்லை எமர்ஜென்சிக்கு இப்போ எனக்கு இப்போ டெலிவரி ஆக போகுது. அந்த டெலிவரிக்கு நான் என்ன பண்ணுவேன்? 1,00,000 ரூபாய்க்கு மேலே ஆகும்னு சொல்லியிருக்காங்க டாக்டரு. சி செக்ஷனோ இல்லை சிசேரியனோ சிஎம்சிலே அந்த மாதிரி தான் ஆச்சு. ஸோ நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு இப்போ ஜுவல்லு நான் வந்து சேவ் பண்ண வச்சுருக்க ஜுவல்லை வச்சு தான் நான் வந்து அந்த ஹாஸ்பிட்டல் பில் கட்ட போகிறேன். இன்கேஸ் ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சினாலும் இல்லை எங்கள் வீட்டில் எதனா கஷ்டம்னா மாதம் பில்லு எகிரும். நினச்சதை விட வந்து மாதம் வந்து போகும்ல, அந்த டைம் வந்து எங்களுக்கு ஜுவல்லை வச்சு தான் வந்து அந்த மந்த் வந்து நாங்கள் கடக்கிறோம். அதே மாதிரி தானே எல்லா மிடில் கிளாஸும் லைஃபோ. ஜுவல் இருந்துச்சுன்னா அன்றைக்கி அந்த மாதம் எங்களால் ஓரளவுக்கு வந்து சமாளிக்க முடியும். எப்போ முடியுதோ அப்போ வந்து மூட்டுப்போம். அதனால் வந்து ஜுவல்லோட ரேட்டு ஏறிச்சுன்னு நினச்சி நீங்கள் அப்படியே விட்டுறாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன சேவிங்கும் நாளைக்கு கண்டிப்பாக உதவும். நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட போன மாதம் 8,000 ரூபாய் சேர்த்து வச்சு ஆவரேஜ் ரேட்டோட எனக்கு வந்து நான் தங்கமயிலில் போய் வாங்குறேன்னா கிட்டத்தட்ட எனக்கு வந்து நான் போட்ட ஆவரேஜ் ரேட்டு இப்போ சும்மா எக்ஸாக்டாக சொல்கிறேன். நான் வந்து 8,000 ரூபாயிலேருந்து சேர்த்து வச்சேன். இப்போது இன்றைக்கி முடியுதுன்னு வச்சுக்கோங்க, நான் 9,000 ருபீஸ் கொடுத்து நான் அந்த 1 கிராம் வாங்கிட்டு வந்துடுவேன். ஏன்னா எனக்கு ஆவரேஜ் ரேட் வந்து தங்கமயிலில் வந்து அந்த ஆவரேஜ் ரேட்டோட கேல்குலேட் பண்ணி தருவாங்க. இன்னொன்று ஜிஎஸ்டிலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து ஒரு 2,000 3,000 ஒரு அப்படி தான் எக்ஸ்ட்ரா போட வேண்டியதாக இருக்கும். அது என்ன நான் ஃப்யூச்சர் வீடியோவில் சொல்கிறேன். மேக்ஸிமம் நான் ஒரு 10,000 ரூபாய்க்குள்ளே இப்போது 1 கிராம் நான் வாங்கிட்டு வந்துடுவேன். இன்றைக்கி ரேட்டு 15,000 ப்ளஸ் ஜிஎஸ்டிலாம் போட்டு ஒரு 17,000 18,000. பட் வந்து நான் எவ்வளோ 10,000 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வந்துடுவேன். ஸோ அது நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணணும் தான் இருக்கேன். கண்டிப்பாக ஏப்ரல் மாதம் தான் அது முடியும். அது அப்போ நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி வந்து ஃப்யூச்சர் வந்து எப்படின்னா போட்டோம் அப்படின்னு நினச்சி விடாதீங்க. இப்போத்துலேருந்து கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் சேவ் பண்ணுறது. நிறைய பேர் சொன்னப்போ கிண்டல் பண்ணாங்க. ஏன்னா இருக்கிறவங்க வந்து ஓகேன்னு இருக்காங்க, நம்ம இல்லாதவங்க என்ன பண்ணுவோங்க? சரி, அதனால் வந்து பொம்பளை பொண்ணும் ஆம்பளை பையனும் நம்மளுக்கு லாஸ்ட்டில் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் செலவுக்கு இல்லை ஃபேமிலிக்காக கொடுக்கணுன்னு நினச்சா கூட எமர்ஜென்சிக்கு காசு இல்லைனாலும் நகை இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நகையை சேர்த்து வைங்க. அதுக்கப்புறம் முன்னாடி நாள் பார்த்துட்டோம். அடுத்த நாள் வந்து காலையில் எழுந்து சமைக்கிற வேலை, கிருத்திக் ஹோம்ஒர்க் பண்ணுற வேலை, அடுத்தது கொஞ்சம் வெசல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் வாஷ் பண்ணிடலாம் அப்படின்னு. இந்த நியூ இயருக்கு நான் எடுத்துக்கின ரெசல்யூஷன் பார்த்திங்கன்னா, சிங்கில் எப்படின்னா பாத்திரம் சேர விடாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி தான். அதுதான் மெயின் ரெசல்யூஷனே எனக்கு. அடுத்ததாக காலையில் வந்து பார்த்திங்கன்னா எக் மக்ருனி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு பாத்திரம்லாம் வாஷ் பண்ணிடலாம் முடிஞ்ச அளவுக்கு டைம் கிடைக்கும் போது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பாத்திரம் ஏன் தான் எனக்கு இவ்வளோ விழுதுன்னு தெரியல. இருந்தாலும் வந்து இந்த இயர் வந்து இந்த பாத்திரம் விழக்கூடாது. அதேமாதிரி கிச்சன் கவுண்டர் டாப் முடிஞ்ச அளவுக்கு க்ளீன் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணீங்க. டெலிவரிக்கு அப்புறம் கூட இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம், இப்போவே பண்ணுறீங்கன்னா இது ரோட் சைடு இடம் இல்லை, இப்போவே பண்ணலன்னு வச்சுக்கோங்க, அப்போ இன்னும் பூதாகரமாக எனக்கு வந்து வேலை அதிகமாகிடும். அப்பப்போ க்ளீனிங் அப்பப்போ பண்ணிட்டோன்னா அடுத்த இதுக்கு நான் காலையில் இந்த ஒர்க்லாம் பண்ணி முடிச்சிட்டேன் பார்த்தீங்களா, மத்தியானம் ஃபுல் ரெஸ்ட்டு தான். ஸோ இந்த மாதிரி வந்து பிளான் போட்டு நான் வந்து இப்போ பண்ணிகிட்ருக்கேன். இந்த ப்ரெக்னென்சியாக இருந்தால் கூட நான் வந்து காலையிலே ஒரு 5:30 மணிக்கே எழுந்து எவ்வளோ முடியுமோ அந்த ஒர்க்லாம் முடிச்சுட்டு
இப்போ ஃப்ரீயாக உட்காந்து உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்குற அளவுக்கு வந்து இருக்கேன்னா, அந்த அளவுக்கு நானும் பிளான் பண்ணிட்டு தான் இருக்கேன். நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் வந்து ரொம்ப அக்கறையாக மெசேஜ் பண்ணுறீங்க. நிறைய பேர் மிஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நிறைய பேர் வந்து காணோம் வந்து யாரும் கமெண்ட் பண்ண மாட்டீங்க, நிறைய பேர் பார்க்க மாட்டீங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எனக்கு ஒரு ஹாய் இல்லை எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். உங்களை பற்றி இந்த வீடியோஸ் எப்படி இருக்குன்னு ஒப்பீனியன் சொல்லுங்கள். நீங்களும் இந்த மாதிரி கோல்டு சேவிங் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா, இல்லை இதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுறேன், எதனா ஒரு விஷயம் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், இல்லை ஒரு ஹாய் சொல்லிட்டு போங்க. ஸோ லாஸ்ட்டாக வந்து வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக வந்து சப்ஸ்கிரைபரும் ஹாய் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம் யார் யார் வந்திருக்கீங்க புதுசாக அப்படின்னு. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.